சின்னம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஒரு வேளை கெடுவாய்ப்பாக சின்னம் கிடைக்கப்படாத பட்சத்தில் அடுத்த கட்டத்தில் நோக்கி நகரணும். அதுதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. முன்னாடியே போக தவறிடுச்சு, கோட்டை விட்டுட்டாங்க நாம் தமிழர் கட்சி, சுதாரிப்பாக இருந்திருக்கலாம், சூதானமாக இருந்திருக்கலான்ற விமர்சனங்கள் வருது. ஒருவேளை இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ பிசிகாவோ பாமகவோ சின்னம் கேட்டு அவங்க சின்னம் பறிக்கப்பட்டிருந்தா அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி குரல் எழுப்பியிருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சிங்கிறப்ப பாஜக செய்யக்கூடிய பழிவாங்களை வந்து இந்த கட்சியில் வேடிக்கை பார்க்குது. ஒரே மடியில் 40 வேட்பாளர்கள் எடுத்து நம்ம அறிவிக்க போகிறோம். இதுக்கு இடையே வந்து நமது உறவுகள் வந்து பரப்புரை தொடங்கிட்டாங்க. சூரட்டி ஓட்டுறாங்க, அவங்க சூரட்டு எழுதுறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பொதுக்கூட்டம் போடுறாங்க. அதில் தான் சிக்கல் இருக்குது. இப்போ என்ன சிக்கல்னா, மக்களை சந்திக்கிறப்ப விவசாய சின்னம் அப்படின்னு இப்போ நம்ம வாக்கு கேட்குறோம். ஒருவேளை விவசாய சின்னம் மாறினா மறுபடியும் வந்து அவங்கள போய் சந்திக்கணும், அந்த சின்னம் மாறிச்சுங்கிற சொல்லணும். சூரட்டி ஓட்டுறப்ப இப்போ கொண்டு போய் சேர்க்குறப்ப நாளைக்கு அதையும் மாற்றணும். இந்த சிக்கல்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு அரசியல் நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கோம். என்னென்னா புதுசாக உள்ளே வருவாங்க, அவங்க வந்து கட்சி ரெண்டாவது உடைப்பாங்க, இது மாதிரி நிறைய கட்சிகள் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு சமிக்கை தெரியுதா நாம் தமிழர் கட்சியில்? அப்படிதான் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எப்பயும் ஒன்றும் இல்லை. ஏன்னா கட்சிகளை வர்றான், அவனுக்குன்னு ஒரு கூட்டம் சேர்க்குறான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த. அதாவது எப்பயுமே வந்து உள்ளரங்க கூட்டங்களில் வந்து இந்த முரண்களை உடைச்சன்னா பேசுவாங்க. குடும்பம்னு இருந்தால் கூட அதிலே முரண்கள் இருக்கும், அந்த உரசல் இருக்கும், அதை இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிறப்ப ஒரு கட்சி வெகுமக்கள் கட்சிங்கிறப்ப எல்லாரும் வருவாங்க. அதில் வந்து பிணக்குகள் ஏற்படும், கருத்து வேறுபாடு ஏற்படும், தன்னை முன்னிறுத்தி கூட போக்கு சார்பத்தை இருக்கும். இது எல்லாம் தான் இருக்கும். வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. நிறையா செய்திகள் பார்க்க முடியுது. சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற குழப்பத்தில் கட்சியினர் இருக்கிறதாகவும், அது உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமா நேற்று டெல்லி நீதிமன்ற நீதிபதி சொன்ன கருத்துக்கள், தேர்தல் ஆணையம் எடுத்து வைத்த வாதங்கள், இதெல்லாம் அதை உறுதிப்படுத்துது. சின்னம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா இல்லையா? சட்டப்படி ஜனநாயகப்படி சின்னத்தை மீளப்பெறுவதற்கான அந்த வேலைகளை அறிஞ்சிருக்கோம். ஒரு வேளை கெடுவாய்ப்பாக சின்னம் கிடைக்கப்படாத பட்சத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். அதுதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதில் வந்து கர்நாடகத்தை சேர்ந்த அந்த அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அமைப்பு தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் கூட முடியலை. இதில் நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அதாவது முதல்ல யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களே சில விதிகளை வச்சுருக்காங்க. அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் அவங்க ஒரு விழுக்காட்டுக்கு மேலே வாக்களை பெற்றாங்கன்னா அவங்கள சின்னத்தை பெறத்தில் அவங்களுக்கு ஒரு முதன்மைத்துவம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து 2 தேர்தலை எதிர்கொண்டிருக்கணும், 2 பொது தேர்தலை எதிர்கொண்டிருக்கணும், 3 ஆண்டு வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணியிருக்கணும். இது போன்ற விதிகளை வைக்கிறாங்க. அப்போ இது போன்ற விதிகளை வைப்பீங்கன்னா அப்புறம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸே வைக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸுங்கிறீங்க. இல்லை, இந்த இத்தனை விதிகளும் அந்த கட்சி பொருந்துச்சுன்னா அந்த கட்சி சின்னத்தை கேட்டு பெறலாம். ஆமாம், ஆனால் இது எதுவுமே அந்த கட்சிக்கு பொருந்தாது. அது இல்ல, அந்த கட்சியுமே வீரா ரெட்டியுமே என்ன சொல்றாருன்னா, நானா அந்த சின்னம் கேட்கல, அவங்களா கொடுத்தாங்கன்னு. அதான் அதில் வந்து அப்போ நீங்கள் வந்து முன்னாடி போக தவறிட்டீங்களா? ஒரு காலக்கெடு கொடுக்குறாங்க. இந்த காலக்கெடுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு. அந்த காலக்கெடு முடிஞ்சு நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் கேட்கறதுல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிற காலக்கெடுக்குள்ளே தான் அங்கே விண்ணப்பிக்கிறோம். அப்போ நீங்கள் அவர் விண்ணப்பிச்சிருந்தா கூட நீங்கள் விதி அடிப்படையில் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய காரணிகள் அடிப்படையில் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி தான் வந்து 2016, 2019, 2021 3 பொதுத்தேர்தல் எதிர்கொண்டிருக்கு. அந்த 3 பொதுத்தேர்தலையும் வாக்கு விழுக்காட்டில் இவங்க சொன்ன அளவான ஒரு விழுக்காடை நம்ம எப்பயோ தாண்டிட்டோம். அது மட்டும் இல்லாமல் 14 ஆண்டுகளாக வந்து வரவு செலவு கணக்கெல்லாம் நம்ம தாக்கல் பண்ணுறோம். இப்படி எல்லாமே நமக்கு பொருந்தும். ஆனால் பொருந்துறப்ப கூட சின்னத்தை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, அவர் போட்டிடக்கூடிய கர்நாடகா, அவர் வந்து பெரிய அமைப்பெல்லாம் கிடையாது, சும்மா ஒப்புக்கு ஒரு பேருக்கு வந்து கட்சி இயக்கம்னு சொல்கிறார். ஒழிய அவர் 100 பேர் கூட இயக்கத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் வந்து பல மாநிலங்களை போட்டிட போகிறதா சொல்லியிருக்காரு. அவர் தேசிய கட்சியாக தன்னை காட்டிக்கிறதுனால கர்நாடகத்தில் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் பார்த்தா விவசாயி இல்லை, அங்கே கேஸ் சிலிண்டரு எரிவாயு உள்ள தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் வந்து விவசாய சின்னம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது புரியல. இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி கொடுக்காம மற்ற மாநிலங்கள் விவசாய சின்னம் கொடுத்தா நமக்கு பிரச்சனையே கிடையாது, நாம் இங்கே பெற்றுக்கலாம். ஆனால் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அது போட்டியிட போகிறதில்ல. இங்கே நம்ம தரப்புலேருந்து ஒருத்தர் பேசுகிறப்ப, ஒரு அண்ணா கூப்பிட்டு பேசுகிறப்ப இந்த மாதிரி சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப, தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் அது அப்படிங்கிறப்ப, ஆமாம் தமிழ்நாட்டிலையும் போட்டிடணும், ஏதாவது அலுவலகம் இருந்தால் சொல்லுங்கள், ஆள் இருந்தால் நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கிறாரு. அவ்வளோதான் அவர். அப்போ ஒன்றுக்குமே இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, எதுக்குமே ஆகாமல் சின்னத்தை பறித்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. இதை நீதிமன்றத்தில் போய் நம்ம நாடுறோம், தேர்தல் ஆணையத்தில் முறையிடுறோம்.
அவங்க நீதி நமக்கு கொடுக்கல, நமக்கு நிவாரணம் கொடுக்கல. அப்போ வந்து நீதிமன்றம் போகிறோம். சென்னை டெல்லி உயர்நீதிமன்றத்தோட படி ஏறுறோம். அங்கே போனால் வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு தயக்கம் இருக்குது. என்ன தயக்கம் அப்படின்னா, நீதிமன்றம் என்ன நினைக்குதுன்னா, அது தன்னாட்சி அமைப்பு, தேர்தல் ஆணையம், ஒரு அளவுக்கு மேலே நம்ம வந்து அழுத்தம் கொடுக்க முடியாது. நம்ம ஒரு அறிவுரையாக சொல்லலாம், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக சொல்லலாம். நாம் திட்டமிட்டு அவங்க செய்யணுங்கிற உத்தரவு போட முடியாதுங்கிற நிலையில் இன்னும் நீதிமன்றம் பேசுது. அந்த பக்கம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும், ஒருவேளை இவங்க எப்படியாவது இந்த சட்டப்போட்டம் நடத்தி வெற்றி பெற்று சின்னத்தை பெற்றுட்டாங்கன்னா, நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும், இது பதிவு செய்யப்பட்ட கட்சியை நாம் தமிழர் கட்சி இருக்கா, அப்போ பதிவு செய்யப்பட்ட அத்தனை கட்சிகளும் வந்து நீ சட்டப்போட்டம் நடத்துவாங்க. இது ஒரு முன்னுதாரணமாக மாறும். அப்போ நமக்கு ஒரு நெருக்கடி உருவாகும். சின்னத்தை ஒதுக்கிறதுல வந்து நாம் மாறுதலுக்குள்ளாகும் அப்படின்ற பயம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்குது, தேர்தல் ஆணையத்துக்கும். அதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டோம்னா நாங்கள் வந்து சின்னத்தை நாங்கள் கொடுப்போம், ஒரு முன்னணி கொடுப்போங்கிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தான் கொடுத்தா ஆகணும். பதிவு செய்யப்பட்ட கட்சின்னு சொல்கிறேன், அதுக்கு சில விதிமுறைகள் வச்சுருக்கேன், நெறிமுறைகள் வச்சுருக்கேன். அந்த அடிப்படை கொடுக்கறத நம்ம கொடுத்தாட்டு. அப்போ எப்படி பார்த்தாலும் வந்து இது எதேச்சா நிகழ்ந்தது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியலை. இது பாஜக பின்பலத்தில் இருக்குது, பாஜக அந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே என்ஐஏ சோதனை அப்படின்னு கிளம்புனாங்க. சரியாக தேர்தலுக்கு 2 மாதத்துக்குள்ள வந்து என்ஐஏ சோதனை கிளம்புது. இப்போ நீங்கள் என்னதான் பாஜக அரசு உள்நோக்கத்தோட நாம் தமிழர் கட்சியை முடக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு காரணங்களை முன் வச்சாலும், முன்னாடியே போக தவறிடுச்சு, கோட்டை விட்டுட்டாங்க நாம் தமிழர் கட்சி, சுதாரிப்பாக இருந்திருக்கலாம், சூதானமாக இருந்திருக்கலான்ற விமர்சனங்கள் வருது. அதாவது அவங்க கொடுத்த விதிக்கு உட்பட்டு சின்னத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு கட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே சொல்கிற வாதம் சரியானது. ஆனால் அவங்க சொன்ன விதியே அவங்க மீறிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸுங்கிறாங்கல்ல, அதுவே தவறு. நீ விதி வச்சிருக்க, நீ வந்து நிபந்தனை வச்சிருக்க, இதையெல்லாம் பின்பற்றினா தான் அவனுக்கு சின்னம், பதிவு செய்யப்பட்ட கட்சியில் சின்னம். அவன் அதை பின்பற்றவே இல்லை. அவனுக்கு எப்படி கொடுத்த? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அவன் விவசாய சின்னத்தை கேட்டான், அவனுக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துட்டோம்னா அதில் நியாயம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு முதன்மைத்துவம் தரணும், வாக்கு விழுக்காடு நிரூபிச்சிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சி அது 2 ஆண்டுகளுக்குள்ள முழுமை பெறல, அவனுக்கு தூக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் சொல்ல போனா அவன் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, நான் விவசாய சின்னத்தில் கேட்கலங்கிறான், கேட்கவே இல்லை, நான் கேட்டது வந்து வேற தான், ஆனால் அவன் கொடுத்துட்டாங்கிறான். அவன் போட்டியிட கர்நாடகாவில் கேஸ் சிலிண்டரை கொடுத்துவிட்டு நீ சம்மந்தமே இல்லை தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும் விவசாய சின்னத்தை ஏன் கொடுக்குற? அப்போ நாளைக்கு நாம் தமிழர் கட்சி கேட்பாங்க, சிக்கல் வரும். அந்த விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு, கால அளவு முடியலங்க தெரியுமா செய்யாத? அப்போ வீம்புக்கு பண்ணுறதா என்ன செய்ய முடியும் உங்களால்? நாங்கள் பண்ணுவோம் பண்ணுறதா. இப்போ அந்த சின்னம் ஒருவேளை கிடைக்காமல் போய் புதிய சின்னமும் அறிவு கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ சவாலாக இருக்கும் இந்த எலெக்ஷன்? ஏன்னா சில தினங்கள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது, பொது தேர்தலின் போது கடைசி ஒரு 15 நாட்களுக்கு உள்ளதான் எங்களுக்கு வந்து மெழுகுவர்த்தி சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு, இரட்டை மெழுகுவர்த்தி கொடுக்கப்பட்டுச்சு. நாங்கள் அதை வந்து கொண்டு போய் சேர்த்தோம். அதே போல் வந்து இந்த முறை என்னென்ன அப்படின்னா, அதை விட கூடுதலாக நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு அவங்களே விரும்பி தேடி வர்றாங்க. அப்போ சின்ன என்னங்கிறத அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இந்த ஆண்ட்ராய்டு அலைபேசி வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து அலைபேசியை அந்த டேட்டாவை அவங்க ஆன் பண்ணிட்டா போதும், சின்ன போய் சேர்ந்துடும், ஒரு நொடி தான். அது இளைஞர்கள்ட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நமக்கு சவால் அப்படின்னா, அந்த நம்மளோட அப்பா வயசில் தாத்தா வயசில் இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ இல்லை பெரியம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இணையதளத்தை யூஸ் பண்ண 60 வயது கடந்தவங்க இந்த இணையதளத்தை பயன்படுத்தாதவங்கள்ட்ட வந்து சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். சின்னத்தை சொல்கிறது மட்டும் இல்லாமல் தோற்றத்தை காமிக்கணும், சின்ன இவ்வாறு இருக்குங்கிறதையும் காமிக்கணும். அப்போ அதுதான் நமக்கான வேலை. நாம் வந்து பாஜக அரசால் பழிவாங்கப்படுறோம் அப்படின்னு நாம் வெளிப்படையாக மக்கள் மத்தியே சொல்லணும். சின்னத்தை பறிச்சாலும் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து பரப்புரையில் முன்வைக்கிறோம். ஒருவேளை இந்த சின்னம் கொடுக்கப்படாமல் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணிப்பீங்க. சிம்பத்தியா இல்லை, நியாயத்தை சொல்லுவோம்ல. எங்களுக்கு வந்து இல்லை மக்கள் அப்படி புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்குறேன். திமுக அதிமுக 2 கட்சிக்கும் சின்னம் வந்து கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகளாக ரெட்டலானா என்ன கட்சின்னு தெரியும், உதயசூரியன் என்னன்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் உதயசூரியன் சின்னத்தில் வந்து ஜெயலலிதாவே வேட்பாளர்னா கூட திமுககாரங்க ஓட்டு போடுவாங்க, ரெட்டலை சின்னத்தில் கருணாநிதி வேட்பாளர்னா கூட அதிமுககாரங்க ஓட்டு போடுவாங்கிற நிலைமை தான் இருக்குது. அங்கே சின்னம் பதிஞ்சு போச்சு. நாங்கள் வந்து ஒரு 14 ஆண்டுகள கட்சி தான், இப்போ தான் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறோம். அது 2 தேர்தலில் தான், 2019 2021 2 பொது தேர்தலில் தான். அப்போ இந்த சமயத்தை சின்னம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விவசாய கட்சி அப்படின்னு சொல்லப்படுற வேலையில் சின்னத்தை பறிச்சுக்கிட்டா, இப்போ அதே சின்னத்தில் விவசாய சின்னத்தில் இன்னொரு கட்சி போட்டிட்டா அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடவும் சில இடங்களில் வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை முறியடிக்கும் விதமாக
நாங்கள் வலிமையான பரப்புரை செய்வோம். நாங்கள் நம்புகிறோம் இந்த விவசாய சின்னத்தால் நாம் தமிழர் கட்சி ஓட்டு இல்லை. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை வச்சிருப்பதால தான் சின்னத்துக்கு மதிப்பு. ஏன்னா நீங்கள் வந்து எடுத்து வைக்கக்கூடிய கோட்பாட்டோடு பொருந்தி வரக்கூடிய சின்னம் விவசாய சின்னம், உங்களுக்கு தான் சரியாக இருக்குது, 100 விழுக்காடு பொருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி இருக்கப்போ தான் மதிப்பு. ஒருவேளை இந்த விவசாய சின்னம் வந்து இப்போ இந்து மக்கள் கட்சி இருக்குது, அர்ஜுன் சம்பத் கட்சி கொடுக்கப்பட்டால் மதிப்பு பெற்றிருக்குமா? அது ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. இல்ல அப்படி அந்த சின்னத்தை கட்சியோட ரிலேட் பண்ணிக்கிறீங்கல்ல, தொடர்பு படுத்திக்கிறீங்க. ஆமா, அது வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய தொழில், தொன்மையான தொழில் விவசாயம் அப்படி ரிலேட் பண்ணிக்கிறீங்கல்ல. இப்போ புதுசா ஒரு சின்னம் கிடைச்சா அதான் கேட்குறேன், அது எந்த அளவுக்கு சவாலா இருக்கும்? இப்போ நிறைய சின்னங்கள் பார்த்துருப்போம் நம்ம எலெக்ஷன்ல, உருளை, பேட்டு, சிலிண்டர், இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம். இது மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த மாதிரி புது சின்னம் அப்படின்றது நாங்கள் ஒன்று உறுதியாக நம்புறோம். அது வந்து ஓமை கூட சொல்றானே, பேய் முகத்தை சின்னமாக கொடுத்தா கூட மக்கள் தேடி வந்து ஓட்டு போடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக நிற்கிறோம், நாங்கள் சமரசம் பண்ணி நிற்கிறோம். வெளிப்படையாக உடச்சு சொல்லணும்னா, இன்னைக்கு கூட்டணிக்கு போனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணிக்கு போனால் வெறும் சீட்டு மட்டும் தர மாட்டாங்க, நோட்டும் தருவாங்க. நோட்டுன்னா 1000 ரூபா 500 ரூபா இல்லை, 100 கோடி 200 கோடி கொடுப்பாங்க. இதான் யதார்த்த நிலைமை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த எதுக்கும் விலை போகாமல், சமரசமாகாமல், அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு அஞ்சாமல், நாங்கள் வந்து காசு இல்லாமல் இல்லைன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த களத்தில் நிற்கிறோம். நாங்கள் திரள் நிதி அப்படின்னு திமுக போல, அதிமுக போல, காங்கிரஸ் போல, பாஜக போல எலக்ட்ரோ பாண்ட்ஸில் வந்து கோடிக்கணக்காக வாங்கினாங்கல்ல, அப்போல்லாம் நாங்கள் வாங்கலை. நாங்கள் திரள் நிதின்னு திரட்டுறதை வந்து போக்குவரத்து செலவுக்கு, எரிபொருள் செலவுக்கு, சாப்பாட்டு செலவுக்கு, சுரட்டடிப்பதற்கு, துண்டைக்கு அடிப்பதற்கு, இதுக்கு தான் நாங்கள் காசு கேட்குறோம். அப்போ இப்படி ஒரு கட்சி வந்து எளிய மக்களை கட்டி எழுப்பப்படுறப்ப சின்னத்தை பறிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. இது நியாயமாக திமுக கண்டிச்சிருக்கணும், அதிமுக கண்டிச்சிருக்கணும். ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, ஜனநாயகத்தை பேசக்கூடிய, கருத்துரிமை, படச்சொந்தம் என்று பேசக்கூடிய எல்லாரும் எதிர்த்துக்கணும். ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து இப்படி அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகிறத அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. மாநில தன்னாட்சி எதிரானது என்ஐஏ. அந்த என்ஐஏ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் வந்து சோதனைன்னு கிளம்புது. அது வெளிப்படையான அச்சுறுத்தல், மிரட்டல்னு தெரியும். இங்கே ஒன்றும் இல்லைன்னு தெரியும். தெரிஞ்சும் கூட திமுக வேடிக்கை பார்த்துச்சு, வாய் தக்கம் வேடிக்கை பார்த்துச்சு. அதே போல் சின்னத்தை பறிப்பதும் கூட ஒரு அநீதி. ஒருவேளை இந்திய கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, பிசிகாவோ, பாமகவோ சின்னம் கேட்டு அவங்க சின்னம் பறிக்கப்பட்டிருந்தா அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி குரல் எழுப்பியிருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சிங்கிறப்ப பாஜக செய்யக்கூடிய பழிவாங்களை வந்து இந்த கட்சிகள் வேடிக்கை பார்க்குது. இருந்த போதிலும் நாங்கள் சமரசம் இல்லாமல் களத்தை நிற்போம். நாங்கள் வர்றப்ப, நாம் தமிழர் கட்சி தொடங்குறப்ப இந்த சின்னத்தோடு வரலை. நாங்கள் கொள்கையை சொல்லி, கோட்பாடை சொல்லி, மக்களை ஈர்த்து கட்சியை கட்ட பிறகு எங்கள் எண்ணத்தோடு பொருந்தி வர மாதிரி சின்னம் அமைஞ்சதால அது சிறப்பாக இருந்துச்சு. அதனால வந்து இந்த சின்னம் ஒருவேளை பறிக்கப்பட்டாலும் இருக்கக்கூடிய சின்னத்தில் எங்களோட பொருந்தி வர சின்னத்தை நாங்கள் தேர்வு பண்ணுவோம், அதை வச்சு வெல்வோம். நீ வந்து கடைசி இடத்துல போர்க்காலத்தை போகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் ஆயுதத்தை பறிச்சா நாங்களே ஆயுதம் மாதிரி எதிரிய கொள்வோம். அதான் கோட்பாடு. அந்த அடிப்படையில் இந்த சின்னத்தை பெறுவதற்கு இப்போ கடைசி படிநிலையா உயர்நீதிமன்றத்தோட படியில் நிற்கிறோம். ஒருவேளை அங்கே சாத்தியப்படலைன்னா உச்சநீதிமன்றம் போவோம். அங்கேயும் கிடைக்கப்படாத பட்சத்தில் மாற்று சின்னத்தை தேர்வு பண்ணி அதை வச்சு சண்டை போடுவோம். மக்கள் புரிஞ்சுக்கட்டுங்கள. சின்னம் பிரச்சனை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எல்லா கூட்டங்கள்லையுமே திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அந்த சின்னத்தை பத்தி நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை செய், அது உறுதியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு 200% நம்ம கிடைச்சிரும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. நேற்று நடந்த விஷயங்கள், நீதிமன்றம் நடந்த விஷயங்கள் ஒரு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்குல்ல. அப்போது அவர் சொன்ன அந்த உத்தரவாதத்தை நம்புறீங்களா நீங்கள்? அண்ணன் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு நம்புகிறோம். நியாயப்படி இருந்தால் எங்களுக்கு கொடுத்துருக்கணும், நியாயப்படி இருந்தால் எங்களுக்கு வந்திருக்கும், தார்மீகப்படி இருந்தால் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன முடியும்? அநீதியாக அக்கிரமமாக ஒரு என்ன சொல்கிறது, பழிவாங்க நோக்கோடு, அரசியல் லாப நட்ட கணக்கோடு செய்வாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அண்ணன் வந்து நியாயப்படி கேட்குறாங்க, நியாயப்படி கொடுத்துருக்கணும். அந்த கட்சி கொடுத்துருக்கவே கூடாது, கொடுத்துட்டாங்க. நான் களத்தில் வேலை செய்கிறோம். இப்போ திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, இன்னமும் அதிமுக கூட்டணியில் ஆளே வரலை. பாஜக வந்து நாங்கள் வந்து ஜன்னல் கதை கூட திறந்து வச்சுருக்கோங்குது. அப்படி கூட்டணியே முடிவு பண்ண முடியல. இந்த பக்கம் திமுக பொறுத்த வரைக்கும் தொகுதி போய்கிட்டு இழுத்துக்கிட்டே போகுது. அங்கே உரசல் வருது, முரண்பாடு வருது, சலசலப்பு வருது, சர்ச்சை வருது. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அப்படி பிரச்சனையே இல்லை. தனிச்சு போட்டி அறிவிச்சிட்டோம். 20 தொகுதியில் பெண்கள், 20 தொகுதியில் ஆண்கள்னு அறிவிச்சு நம்ம ஏறக்குறைய ஒரு 35 இடம் வரைக்கும் வேட்பாளர் உறுதி பண்ணியாச்சு. 4-5 இடம் தான். அது முடிஞ்ச பிறகு விரைவில் வந்து ஒரு மாநாடு போட்டு ஒரே மடியில் 40 வேட்பாளர் எடுத்து நம்ம அறிவிக்க போகிறோம். இதுக்கு இடையே வந்து நமது உறவுகள் வந்து பரப்புரை தொடங்கிட்டாங்க. சூரட்டி ஓட்டுறாங்க, அவங்க சூரட்டி எழுதுறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பொதுக்கூட்டம் போடுறாங்க. அதில் தான் சிக்கல் இருக்கு. இப்போ என்ன சிக்கல்னா, மக்களை சந்திக்கிறப்ப விவசாய சின்னம் அப்படின்னு இப்போ நம்ம வாக்கு கேட்குறோம். ஒருவேளை விவசாய சின்னம் மாறினா
மறுபடியும் வந்து அவங்கள போய் சந்திக்கணும், அந்த சின்ன மாறிச்சுங்கிற சொல்லணும், சூரட்டி விட்டுறப்ப இப்போ கொண்டு போய் சேர்க்குறப்ப நாளைக்கு அதையும் மாற்றணும். இந்த சிக்கல்லாம் இருக்குது. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட வளர்ச்சிங்கிறத விட செயல்பாட்டை வந்து ஒரு சின்ன தேக்க நிலை. நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பொதுக்கூட்டம் மேட்டத்தை பேசினா கூட கடைசியாக நம்ம வாக்கு கேட்குறப்ப சின்னதை சொல்கிறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய இந்த சிக்கலையும் சொல்லி சின்னதையும் சொல்லி ஒருவேளை சின்ன மாறினா அதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஒருவேளை சின்ன பிரச்சனை இல்லைன்னா நாம் தமிழ் கட்சி ஓடிட்டு இருக்கோம். ஓடிட்டு கொண்டு நாம் தமிழ் கட்சி கொஞ்சம் நடக்கணும், கொஞ்சம் நிதானமாக பார்க்கணுங்கிற இடத்துக்கு வரது காரணம் வந்து இந்த சின்ன பிரச்சனை. இப்போ வேட்பாளர் தேர்வு மற்ற வரைவறிக்கை இந்த கவனத்தில் இருந்த நாங்கள் இதுக்காக இந்த சின்னத்துக்காக ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்குன்னா எங்களோட கவனத்தை சிதறப்பக்கூடிய வேலையை, எங்களோட ஆற்றலை வந்து வீரடிக்கக்கூடிய வேலையை வந்து பாஜக அரசு பண்ணுது. அப்போ அதன் விளைவாக வந்து ஒரு சின்ன தேக்க நிலை இருக்குது. அந்த தேக்க நிலையை உடைச்சிட்டு சின்னத்தை கொடுக்குறாங்களா, கொடுத்தா இதை வச்சு போடுவோம், கொடுக்கலையா கிடைக்கிற சின்னத்தை வச்சு போடுவோங்கிற அலைக்கு போக போகிறோம். அதனால் எப்படியும் சண்டை தான் போட போகிறோம். இது என்ன அப்படின்னா, எங்கள் ஆட்களுக்கு மத்தியில் ஒருவேளை சின்னம் பதிக்கப்பட்டா இன்னைக்கு வேலை செய்த விட 100 மடங்கு வேலை செய்வாங்க, வெறி கொண்டு வேலை செய்வாங்க. எப்படி பார்த்தாலும் இது களத்தில் வந்து நாம் என்ன சொல்கிறது, பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், கிராமப்புறத்தை கொண்டு போய் சேர்ப்போம். அதை விட என்ன வேலை இருக்குது, அதான் முடிஞ்சே செய்வோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திரு சீமான் அவர்களுடைய பலமே வந்து அவருடைய இளைஞர் படை அப்படின்னு இன்னைக்கு எல்லா கட்சியுமே ஒத்துக்கிட்டாங்க. அவர் பின்னாடி சின்ன சின்ன பசங்களாம் பெரிய அளவில் திரள்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட திரு சீமான் அவர்கள் சொன்னது என்னென்னா, உங்களால் தான்டா எனக்கு பிரச்சனையே அப்படின்றாரு, நீங்கள் தான்டா எனக்கு வந்து பெரிய மன உளைச்சல் கொடுக்குறீங்க அப்படின்றாரு. என்ன நம்பிக்கை? அதாவது ஒரு இயக்கம், ஒரு கட்சி அப்படின்னா என் கட்சி இயக்கம் கூட போக தேவையில்லை, ஒரு குடும்பம்னு இருந்தால் கூட அதிலே முரண்கள் இருக்கும், அந்த உரசல் இருக்கும், அதை இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிறப்ப ஒரு கட்சி வெகுமக்கள் கட்சிங்கிறப்ப எல்லாரும் வருவாங்க. அதில் வந்து பிணக்குகள் ஏற்படும், கருத்து வேறுபாடு ஏற்படும், தன்னை முன்னிறுத்தி கூட போக்கு சில பேர்கிட்ட இருக்கும், இப்படி எல்லாம் தான் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் விட்டு ஒழிஞ்சிட்டு நமக்குள்ள வந்து வெறுப்பு மோதல் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் கடந்துட்டு ஒரு பொது நோக்கத்துக்காக உழைக்கணும். அதுவும் தேர்தல் களம்ங்கிறது போர்க்களம் போல, இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம உழைக்கணும், வேற எதையும் யோசிக்கக்கூடாதுங்கிறது தான் அண்ணன் சொன்னாங்க. அது இயக்கங்கள் கட்சிகள் அப்படின்னா எல்லாத்தையும் இருக்கிறது தான், ஒரு சின்ன சின்ன முரண்கள் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் தான் இயக்கம். ஏன்னா இயக்கம் வளருது அப்படின்னா 4 பேர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா தான் வளரும். வளர்றப்ப வந்து மூடி இருந்தவங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன இல்லை முரண்கள் வேற. நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கோம். என்னென்னா புதுசாக உள்ளே வருவாங்க, அவங்க வந்து கட்சி 2ஆக உடைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு சமிக்கை தெரியுதா நாம் தமிழர் கட்சியில்? அப்படிதான் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எப்பயும் ஒன்றும் இல்லை. ஏன்னா கட்சிகளை வர்றான், அவனுக்குன்னு ஒரு கூட்டம் சேர்க்குறான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த. அதாவது எப்பயுமே வந்து உள்ளரன் கூட்டங்களில் வந்து இந்த முரண்களை உடைச்சன்னு பேசுவாங்க. அந்த கூட்டங்கள் வந்து காணொலி பதிவு செய்யப்படாது, வெளில தெரியாது. அது அன்னைக்கு காணொலி பதிவு செய்யப்பட்டதால வெளில தெரிஞ்சதால எப்படி சொல்கிறது, நீங்களே வெளியிடுங்க அப்படின்னு அவரே சொன்னார். அது எல்லாமே தெரியணும்ல. அதாவது எல்லாருமே தனித்தனி மனிதர்கள், தனித்தனி உணர்வு ஓட்டங்கள், தனித்தனி சிந்தனைகள் இருக்கும், தனித்தனி ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும். அப்போ அது ஒன்றுக்கு ஒன்று முரண்படும். இப்போ தேர்தல் காலத்தில் இதுக்கெல்லாம் இடமே இல்லை. ஒரு பொது நோக்கம் வெல்லணும், அதிகாரத்தை பிடிக்கணும், அதுக்கு உழைக்கணும். இதுக்கு இடையூறாக வந்து தனிப்பட்ட அந்த தாண்மையோ இல்லை உரசலோ மோதலோ இல்லை பகைமையோ வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ வன்மோ இருந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒரு எச்சரிக்கை செய்விதமாக அண்ணன் பேசுகிறாங்க, அவ்வளோதான். இந்த தேர்தலில் மைய கருவா நாம் தமிழர் கட்சி என்ன விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க? இங்கே வந்து ஆளும் அரசுகளோட கொடுங்கொன்மை, ஏமாற்றுவாதம், மத்திய மாநில அரசுகள். அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து வெல்லப்படுறதில்லை. அவங்க 18 விழுக்காடு வாக்குன்னு சொல்லலாம், 30 விழுக்காடு வாக்குன்னு சொல்லலாம், சொல்லிக்கிறலாம். ஆனால் யதார்த்தமே அவ்வாறாக இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக வெல்லப்படுறதில்லை. அதை நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ எதிர்பார்த்தும் இல்லை. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென்னக மாநிலங்கள் பாண்டிச்சேரியை தவிர்த்துட்டு, தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒரு தொகுதி தானே, ஒரே ஒரு பார்லிமெண்ட் தொகுதி தானே. இங்கே தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளான்னு இந்த தென்னக மாநிலங்களில் பாஜகவுக்கு பெரிய ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை. அப்புறம் இருக்கிறப்ப அவங்க இதை மட்டும் இல்லை, ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட அந்த ஹிந்தி பெல்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாநிலங்களை தான் பெருவாரியாக நம்புகிறாங்க. உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் இல்லை மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அங்கே பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு அவங்க மத்தியில் ஆட்சியை பிடிச்சிட முடியும்னு நம்புகிறாங்க. அதுக்கு வந்து அங்கே செய்யக்கூடிய இந்துத்துவ பரப்புரையும் அங்கே செய்யக்கூடிய மத துவேஷமுமே போதுமானது. அப்போ அவங்க அதை நம்பி ஆட்சி பிடிச்சாலும் நினைக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அதிகாரத்தை பிடிக்கிற தேவை அவங்களுக்கு இல்லை. இப்போ வந்து அவங்களுக்கு இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அவங்க இப்போ பார்லிமெண்ட் உறுப்பினர்களை பெறங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக வரப்போகிறதும் இல்லை. அப்போ ஐயா ஸ்டாலினே சொல்லிட்டாங்க, விசிகாவோட மாநாட்டில் வந்து பாஜக வந்து சுழியம் தான், பூஜ்ஜியம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். நாமளும் அதான் சொல்கிறோம், பாஜக பூஜ்ஜியம்.
அந்த பூஜ்யம் வந்து புள்ளி ஒன்னா கூட வரக்கூடாதுங்கிறதுனால திரு ஸ்டாலின் அவர்கள் பாஜக பூஜ்யம் அப்படின்னு சொல்றதுக்கும் நாம் தமிழர் கட்சி பாஜக பூஜ்யம் தான் வாங்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. என்ன வித்தியாசம்னா இப்போ நீங்க வந்து திமுகவும் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவர் அதாவது ரெண்டும் கருத்து ஒன்று தான். பாஜக சுழியம் இங்கே ஒன்றும் இல்லைங்கிறதான் அவர் சொல்கிறாரு. நாமளும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம். என்னன்னா அவருக்கு அது தன்முரண், நமக்கு தன்முரண் இல்லை. பாஜக ஒன்றுமே இல்லை, புள்ளி என்ன சொல்கிறது, புள்ளி ஒன்று கூட இல்லை, சுழியமாக இருக்குது, புள்ளி ஒன்று கூட வந்துடக்கூடாதுங்கிறதால நாங்கள் பரப்பிரசிக்கிறோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், மேலும் மேலும் மக்கள்கிட்ட வந்து புரிதல் ஏற்படுத்துகிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுழியம்னு சொல்லிட்டு அந்த சுழியத்தை காட்டி பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துடும், திமுகவுக்கு போடுன்னு பாஜக எதிர்ப்பு மனநிலையை வாக்காக அறுவடை பண்ணி அதை ஒருமுகப்படுத்தி தனக்கு சொந்தம் கொண்டாட முயற்சி பண்ணுறாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் முயற்சி பண்ணல. நாங்கள் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசோட அநியாயத்தை சொல்கிறோம், அட்டூழியத்தை சொல்கிறோம், அநீதியை சொல்கிறோம், திமுகவோட அநீதியை சொல்கிறோம். அங்கே என்ன பாஜக பண்ணுதோ தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. காங்கிரஸ் எதிர்ப்பை கைவிட்டுருச்சா? காங்கிரஸ் எங்கே இருக்குது? காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுக துரோகின்னு சொல்லிட்டே இருப்பீங்க எப்பவுமே. காங்கிரஸ் தான் போட்டிக்கிட்டது, கூட்டணி ஒரு கூட்டணி இருக்கு. காங்கிரஸ் திமுக பாஜக எதிர்ப்பு வந்து பேசுற அளவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு பேசலையே. காங்கிரஸ் அதிகாரத்தில் இல்லை. காங்கிரஸை வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, திமுகவோட தோளில் சவாரி பண்ணிட்டு இருக்கு, ஒட்டுண்ணி போல சார்ந்து இருக்குது. அவங்க வந்து தனிச்சு நிற்பதற்கான பலம் இல்லை. 2013 வந்து தனிச்சு காங்கிரஸை திமுக விட்டப்ப காங்கிரஸ் என்ன நிலைமைங்கிறது தெரியும். அதனால அங்கே அது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை திமுக கழட்டி விட்டுச்சுன்னா கதை முடிஞ்சிடும். இது ஒரு பக்கம். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே காங்கிரஸ் வந்து பலவீனமாக தான் இருக்குது, ஒரு மாநில கட்சி போல சுருங்கிடுச்சு. அதனால இப்போ அங்கே களத்தில், அதாவது என்ன சொல்றது, எங்களுக்கு எதிரியாக காங்கிரஸ் இருந்தாலும் களத்தில் இல்லை. அது ஒன்று. இங்கே பாஜகவை எந்த காலத்தையும் வரவிடாமல் தடுக்கணும். வரமாட்டாங்கிற ஒன்று ஒரு நம்பிக்கை இருந்தாலும், மிக நம்பிக்கை இருந்தாலும் வரவிடாமல் தடுக்கணும். பாஜகவை சொல்லி தன் தரப்பை நியாயப்படுத்தி பாஜக அங்கே செய்யறது போல இங்கே ஒரு கொடுங்கோன்மை வந்து ஐயா ஸ்டாலின் பண்ணுறாங்க. 2014 வந்து நரேந்திர மோடி வாக்குறுதி கொடுத்தார் தேர்தலில். நாங்கள் வந்தோம்னா விவசாயிகளின் லாபத்தை ரெட்டிப்படங்காக உயர்த்துவோம், விவசாயிகளின் லாபத்தை வந்து ரெட்டிப்படங்காக உயர்த்துவோம், விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்துங்கிறது. அந்த விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்த சொல்லி தான் டெல்லியில் விவசாயிகள் போராடுறான். அந்த போராட்டத்தை மீது ஒடுக்குமுறை. அதே போல ஐயா ஸ்டாலின் 2021 வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதினா, விளைநிலங்களை விவசாயிகளை ஒப்புதல் இல்லாமல் வேறு பயன்பாட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு. அந்த கோரிக்கையை செயல்படுத்தக்கூடிய தான் மேல்மாவில், பரந்தூரில், இங்கே சேலத்தில் 8 வழிச்சாலை அந்த வழித்தடத்தில் மக்கள் போராடுறான். அப்போ அவங்க எப்படி வாக்குறுதியை மீறி மக்களை, விவசாயிகளை வந்து வதைக்கிறாங்களோ அதே போல் திமுக வதைக்குது. அப்போ அதையும் பேச வேண்டியிருக்கு, இதையும் பேச வேண்டியிருக்கு. நாங்கள் ரெண்டையும் மக்கள் மத்தியில் எடுத்துரைப்போம். ஒரு நல்ல அரசியல் நிறுவப்படணும். இங்கே வந்து நம்ம பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறாங்க. பிரதமர் வேட்பாளர் சொல்லக்கூடிய முறை வந்து ஜனநாயகத்தில் கிடையாது. முதலமைச்சருக்கு பிரதமருக்கு வந்து முடிவு பண்ண முடியாது. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு பண்ணுவோம், சட்டமன்ற உறுப்பினர் கூடி தங்களில் பெரும்பான்மையாக ஒருத்தர் தேர்வு பண்ணுவாங்க, அவர் தான் முதலமைச்சர், அதே போல் தான் பிரதமர். அப்போ நாம் வந்து பிரதமர் வேட்பாளர் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பார்லிமெண்ட் உறுப்பினர் கேட்குறோம். பார்லிமெண்ட் உறுப்பினராக நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க மாறிய பிறகு அவங்க பார்லிமெண்ட்டை கொள்ளுவாங்க. மகுவா மொய்த்ரா வந்து மத்திய அமைச்சர்கள் இல்லை, அவங்க ஆச்சரியம் இல்லை. ஒரே ஒரு பெண்மணி ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர், அமைச்சர் கூட இல்லை. அவங்க இந்தியா முழுக்க பேசப்படுறாங்க. காரணம் வந்து பார்லிமெண்ட்ல வலுவான வாதங்களை மோடி அரசுக்கு எதிராக வைக்கிறாங்க. அந்த முகுவா மொய்த்ரா போல 100 மடங்கு வலிமை வாய்ந்த ஆட்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை வந்து நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு வந்து அதிகாரம் தேவைப்படுது. அதிகாரம்னா பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஆகிறதுக்கு தான் களத்தை நினைக்கிறோம். நாங்கள் பார்லிமெண்ட்டில் போய் பாஜக அரசோட கொடுங்கோன்மையை தொடரிப்போம், மாநில உரிமைகளை பேசுவோம், தன்னாட்சிக்காக கொண்டெடுப்போம், அதை செய்வோம். அதைத்தான் முன்னிறுத்தி இந்த களத்தில் பரப்புரை செய்வோம். இப்போ மேல்மா விஷயத்த சொன்னீங்க. நேற்று மேதாபேட்கர்லாம் வந்து கடந்த ஆட்சியில் இதே முதலமைச்சர் வந்து எங்கள் கூட நின்று போராட்டம் பண்ணார், இன்னைக்கு வந்து அவரே அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாநில பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க? மத்திய பிரச்சனைகள் சொல்லிட்டீங்க, மோடி அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள், மாநில இஷ்யூஸ் எல்லாத்தையும் பேச வேண்டியது. நம்ம வந்து பேசாத சிக்கல் இல்லையே. காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயர்மழுத்த கோபுரம், ஸ்டெர்லைட்டு, அணுகுல, அணுக்கொல்லி மையம் அப்படின்னு நின்று கொண்டே மனப்பாடமே ஆயிடுச்சு. அவ்வளோ இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கணும்ல, அவ்வளோ இருக்குல்ல. அப்படி எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோம், எல்லா உரிமை சிக்கலையும் பேசுகிறோம். இங்கே வந்து சென்னை பெருவெள்ளமாக இருக்கட்டும், தானே புயலாக இருக்கட்டும், நிவர் புயலாக இருக்கட்டும், வர்தா புயலாக இருக்கட்டும், கஜா புயலாக இருக்கட்டும், இத்தனை பேரோட காலத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னு இருக்குது. இந்த கொடுமைகளை, அநியாயங்களை எடுத்துரைக்கிறோம். அதாவது ஆட்சி அதிகாரம், நிர்வாக அமைப்பு, தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், சட்டமன்றம், பார்லிமெண்ட்ரம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறை, உளவுத்துறை எல்லாமே மக்களுக்கு தான், மக்களின் சேவைக்கு, மக்களின் உதவிக்கு தான். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு எதிராக நிற்குது, மக்களை உறிஞ்சுது, சுரண்டி உறிஞ்சுது. அப்போ அதை வந்து எடுத்துரைச்சு, இதை இருக்கக்கூடிய சிக்கலை எடுத்துரைச்சு
உண்மையான ஜனநாயகம் பேணப்படணும், உண்மையான மக்களாட்சி நிறுவப்படுங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்துரைப்போம். அதுக்கான கடமை தான் அந்த தேர்தலத்தை பார்க்குறோம். இப்போ இறுதியாக முடிச்சிடறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அன்னைக்கு ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவர், திமுகவினுடைய தலைவர், ஒரு பெரிய அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் பெரிய ஒரு மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்துச்சு. அதில் ஒரு பெரிய வெற்றி திமுகவுக்கு. ஒரு முதலமைச்சராக அவர் சந்திக்கக்கூடிய பொது தேர்தல் இதுதான். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் மேலே நடந்த அந்த திமுக ஆட்சியின் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்? இல்லை வழக்கம் போல மோடி எதிர்ப்பு மனநிலையில் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்லை, மக்கள்கிட்ட வந்து ஒரு புரிதல் உருவாயிருக்குல்ல. வெறுமனே வந்து மோடி வரக்கூடாதுன்னு மட்டும் ஓட்டு போடலை. 2021 வந்து ஸ்டாலின் வரணும்னு ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. அவங்க வந்து அதிமுக ஆட்சிக்கு மாற்றான ஒரு ஆட்சியை வந்து ஸ்டாலின் கொடுப்பாரு, விடியலுங்கிற ஒன்றை தருவாருன்னு நம்பினாங்க. அவங்களெல்லாம் ஏமாந்து போயிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கோயம்பேடுக்கு போகாமல் கிளாம்பாக்கம் போய் பேருந்து ஏறுற யாராவது ஒருத்தன் வந்து திமுக ஓட்டு போடுவானா? திமுக காரனுக்கே அதிருப்தி இருக்குது. அது எவ்வளோ பெரிய சிரமம், எவ்வளோ பெரிய சிக்கல்னு. இந்த கிளாம்பாக்கங்கிற ஒரு சிக்கல் தான். அதே போல் மேல்மா, 8 வழிச்சாலை, பரந்தூர், அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம், திமுக கடந்த காலத்தில் ஓட்டு போட்ட ஆசிரியர் பெருமக்கள், அப்புறம் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், செவிலியர்கள், இப்படி பலதரப்பட்ட துறையை சேர்ந்தவங்க, பலதரப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே எதிர்வாக்காளர்களாக கட்டாயமாக வருவாங்கல்ல. கோபத்தை எப்படி காட்டுவாங்க? அன்னைக்கே இந்த பாதிக்கப்படுறப்பே ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல, உனக்கு தான் ஓட்டு போட்டேன், என்ன அந்த நடுத்தர அடிக்க ஒட்டியே அப்படின்னு. அப்போ அந்த கோபத்தை வந்து இந்த முறை காமிப்பாங்க. குறைந்தபட்ச ஒரு ரோசம் இருக்கும்ல. இடத்துல கூப்பிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணி சால்வ் பண்ணி எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது அது வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து அப்படி விலை போகலாம், சமரசத்துக்கு உட்படலாம். எல்லாருமே போய் சொல்ல முடியாதுல்ல. அது கோபம் இருக்க தானே செய்யும். நீங்கள் வந்து செவிலியர்களை வந்து என்ன பாடுபடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, உண்ணாநிலை இருக்கிறாங்க, மதிக்கிறது இல்லை. அப்போ அதெல்லாம் இருக்கும்ல, மனசுக்குள்ளே இருக்கும்ல, பழி வாங்கணும்னு. இவங்க வந்து அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்ற அந்த துறையை சார்ந்த தலைமைக்கிட்ட பேசி அவங்களை சமாளப்படுத்தினாலும் மற்றவங்கள்ட்ட அந்த உணவு இருக்கத்தான் செய்யும். அது தேர்தலை எதிரொலிக்கும். மாற்றுத்திறனாளிகள் அவங்கள்ட்ட எதிரொலிக்கும். அதான் கட்டாயம் வந்து அதை வந்து தேர்தல் காலத்தை காமிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். இறுதி முடிவு மக்களுடைய கையில். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் நம்பிக்கை ரொம்ப நன்றி. நன்றி.